வாயை திறந்தாலே எல்லா விஷயத்துலையும் பொய் புரட்டு தேவையில்லாத விஷயத்த மறைக்கிறது அப்படிங்கிறதே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. தங்கமயிலுங்கிறது ஒரு பக்கம் நமக்கு கடுப்பாக இருந்தாலும், இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா தங்கமயிலுக்கும் வந்து ஒரு பரிதாபமான ஒரு நிலைமை இருக்குது அப்படிங்கிறத நீ காமிக்கிற மாதிரி அட்லீஸ்ட் ராஜிக்கிட்ட அவங்க டியூஷன் எடுத்த காசு இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அவங்களுடைய கணவரான இவரே வந்து கதிரே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து தனியாக சம்பாதிச்சு அவர் வந்து கொஞ்சம் பணத்தை வந்து செலவுக்கு வச்சுக்கோன்னு கொடுக்குறாரு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மீனா தனியாக சம்பாதிச்சு அவங்க காசை யாருக்கும் கொடுக்குறதில்ல. இந்த வீட்டிலேயே சம்பாதிச்சு காசை வந்து யாருக்கும் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லாத ஒரே ஒரு ஆள் மீனா மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி, அதுவும் நல்ல சம்பளம் வேறு, கவர்மெண்ட் சம்பளம் அப்படிங்கிற மாதிரி கையில் வச்சுருக்காங்க. ஸோ ஆனால் அப்படிலாம் இல்லாமல் தங்கமயில் கிட்ட மட்டும் காசே இல்லைங்கிறது ஒரு பக்கம். அதனால் அவங்க பாவமாக முடிக்கிற மாதிரி விஷயங்கள்லாம் காமிச்சு அவங்க மேலே ஒரு லைட்டாக அனுதாபலையெல்லாம் ஏற்படுத்த ட்ரை பண்ணாலும், கூடவே வந்து அப்பப்போ ஃபோன் பண்ணும்பொழுதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பாக்கியம் தான் எல்லாத்தையும் எடுத்து கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி காமிச்சாலும், தங்கமயில் தனியாகவே நிறைய இடத்துல கொஞ்சம் மூளை இல்லாமல் பேசியிருக்காங்க. மற்றவங்க எல்லாத்தையும் வந்து காயப்படுத்துகிற மாதிரி பேசுகிறது, கேள்விகள் கேட்குறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து மற்றவங்களை கவுக்கணுன்னு அவங்க அம்மா ஐடியா மட்டும் தான் கொடுப்பாங்க, கோடு தான் போடுவாங்க. அதுக்கு மேலே ரோடை வந்து தங்கமயிலே தான் போட்டுப்பாங்க. அப்படியே எல்லாத்தையும் ஏற்றி விட்டு பிரச்சனையாக்கி ராஜியுடைய டியூஷன் விவகாரத்துலேருந்து பல விஷயங்களை வந்து ஏற்றி விட்டது இவங்க தான். கதிர்கிட்ட போய் அட்வைஸ் பண்ணுற பேர் வழியெல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் பண்ணிருந்தாங்க. இப்போ இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு இப்போ எல்லோரும் சேர்ந்து ஒன்றா வந்து 3 பேரும் சேர்ந்து பாண்டியனுக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ணணும்னு முடிவு பண்ணுறாங்கல்ல. போய் ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து எல்லா விஷயங்களையும் ஒன்றா செய்யும் பொழுதெல்லாம் முதல்ல ஆரம்பத்தில் பிரச்சனை இல்லாமல் ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க அம்மா கிட்டக்க தங்கமயில் பேசுகிறத மீனாவாச்சு ஒட்டு கேட்டு ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த அக்கா பேசுகிறதுல பல விஷயங்கள் பொய்யா இருக்குது, பேசுகிறதெல்லாம் அவங்க அம்மாட்ட வந்து எடுத்து கொடுத்து பேசுகிறாங்க. அந்த வந்து அதே சமயத்தில் இந்த 10,000 காசு இருக்குல்ல, 10,000 காசு காணாமல் போனதுங்கிறது வந்து அது கதிர் தான் எடுத்தாருன்னு சொல்லி பெரிய பிரச்சனையாகும் பொழுது அப்போ எல்லாத்தையும் சேர்த்து போட்டு உடச்சி விட்டாங்க இவங்க மீனா. இவங்க வந்து 5,000க்கு ரூமு அப்படின்னு சொல்லி பார்த்து அங்கே போய் பார்த்தா 26,000 இருக்குது. உங்கள்கிட்ட சொல்லாமல் மறைச்சிருக்காங்க. நாங்கள் ஒரு விஷயத்தை மறைச்சா ₹1 ₹2 மேட்டரை மறைச்சாலே பெரிய விஷயமாகும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து கதிர் வந்து இதை எடுக்கிற கதிர் வந்து அவங்க அண்ணனை காப்பாற்ற தான் ட்ரை பண்ணார். அது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மா கிட்ட பேசும்போது நான் கேட்டேன், அது வந்து தெரிஞ்சே தான் அவங்க வந்து புக் பண்ணியிருக்காங்க. புக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தெரிஞ்ச அப்புறம் வீட்டில் யார்ட்டையும் சொல்லாமல் போய் மறைச்சி போய் அங்கே போய் வந்து ஓப்பன் பண்ணி விட்டுருக்காங்க அந்த விஷயத்த. அப்படியே அப்பா இவன் முழிச்சிருந்துருக்காங்கலாம் சொன்னால், உன்னை எவ்வளோ நம்பினேன், நல்லவன் நினச்சேன், நல்ல மருமகன் நினச்சேன், நான் கூட தான் மருமகன் நினச்சேன், இவ்வளோ சில்லறத்தனமாக கேவலமாக இருக்கே நீ, இந்த மாதிரி விஷயத்த பொய் சொல்கிறியா, இப்போ வேறு என்ன விஷயத்த பொய் சொல்லியிருப்பேன் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சந்தேகங்கள் வர ஆரம்பிக்கும். சிறகடிக்க ஆசையில் ரோகிணி சிக்கிறதுக்கு முன்னாடி தங்கமயில் இங்கே சிக்கிட்டா பெட்டர்னு சொல்லி தோணுது. அதே மாதிரி அந்த கதையும் கொஞ்சம் வேறு மாதிரி எப்படி கொண்டு போக போகிறாங்கிறதையும் பார்க்கலான்னு தோணும். உங்களுக்கு என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.